வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஜாவித் ப்ரோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் பவர் பேங்க் மெட்டல் மண்டையன். ஸோ இது வந்து 5000 mAh, பட் எஃபெக்டிவாக கன்வர்ஷன் பார்த்தா 2800 to 3000 2700 அவங்களே டப்பாவில் போட்டிருப்பாங்க. ஸோ இது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு iPhone 13, iPhone 14 இந்த மாதிரியான ஃபோனுக்கு வந்து ஒரு பவர் ஒன் டைம் ஒரு பேக்கப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் ஃபேக்ட். அப்போ என்ன ஆகுது, ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கோ ஒரு க்ளோஸ் ட்ராவல், ஒரு அரை நாள் ட்ராவல் அப்படின்னு எங்கேயா போகிறோன்னும் போது இது பேக்கப்புக்கு ஒரு டாப் அப்புக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ரிலையபிளான ட்ராவலுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஒரு வாரம் நான் ட்ராவலில் தான் இருப்பேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி பவர் பேங்க் தான் கம்ஸ் ஹேண்டி. அதை வந்து நம்ம யாருமே டிலே பண்ண 20,000 mAh வந்து. ஸோ இது பேர் என்ன ப்ரோ? பாக்கெட் தானே? பாக்கெட் பவர் பேங்க்ல 10,000 mAh வந்தது. ஆமா, நீங்க ஒரு இது போட்டிருப்பீங்க. ஆமா இருக்கு. இது அதுலயே 20,000 mAh. இது வந்து வாங்கி என்ன ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 months இருக்கும் சம்திங். ஆனா இந்த கேபிள் சீரிஸ் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ. இப்படி ஆக்சுவலா ஹோல்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா வெளில வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த 10,000 ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, வரவே இல்லை. எங்க அப்பாட்ட அதுதான் இருக்கு, என்ன பண்ணாலும் வரலப்பா அப்படின்னாங்க. இந்த பவர் பேங்க்ல எனக்கு இருந்த ஒரு டிராபேக் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வயரை நான் எங்க போனாலும் தூக்கிட்டு சுத்தணும். ஸோ இந்த வயரை நான் அதில் மாட்டி தான் கொண்டு போகணும். பேக்லேயே அப்படி போட்டு பேக்கில், அதாவது இந்த வயரை நான் வந்து பார்த்துக்கணும் எப்பயுமே. இப்போ வந்து இது மாதிரி டிசைன் எலமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இதில். ஸோ அப்படியே காத்தடிக்கிற பழைய பம்பு மாதிரி இருக்கு, ஷாமி பம்பு மாதிரி. ஆமாம், எடுத்தோமா சார்ஜ் போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ 20,000 ஏன் வாங்கினேன்னா, இப்போ 2 ஃபோன் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒன்று, ஒய்ஃப் கிட்ட ஒன்று. ஸோ இப்போ ரெண்டையும் சார்ஜ் பண்ணால் ஒரே பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 10,000 mAh எடுத்துட்டு 2,000 4,000 mAh. இது என்ன பண்ணுதுன்னா ப்ரோ, மீ டர்போ பவர் இருக்குல்ல, அதுதான் இதில் வருது 22.5 மேக்ஸ். சரியா? அடுத்து என்னன்னா 5 volt 3 amp எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி போர்ட் யூஸ் பண்ணா அப்போ 15 வாட் வரைக்கும் போகுது. இப்போ இதுவே வந்து இன்டகிரேட்டட் USB-C கேபிள் தான் தலைவன். இவனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கலாம்னா, இவனை யூஸ் பண்ணி 22.5 போகலாம். USB-C வழியாக அவுட் 2 அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து 22.5 போகலாம். USB-A அதுலேயும் 22.5. ஏன்னா இவங்களது ஆக்சுவலாக அந்த நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஷாமியோட சார்ஜர் அந்த ஸ்டாண்டர்ட் தான் அது ஃபுல்லாக. நான் இப்போ வந்து ஒரு ஷாமி ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணேன்னு வைங்களேன், உடனே மீ டர்போ சார்ஜ்னு வரும். இல்லைனா சார்ஜிங் ரேப்பிட்லி அப்படின்னு வரும். ஸோ 2 ஆப்ஷனில் மாறி மாறி வரும். நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே எல்லாமே அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ போகும், எவ்வளோ வோல்ட் போகும், எவ்வளோ ஆம்ப் போகும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பிரிக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, பிரிக்கில் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வழியாக சார்ஜ் வரும். இல்லாட்டி டேரெக்டாக டைப் சி ஆல்ரெடி பிரிக்கே இருக்குது ப்ரோ, எடுத்து சொருக்குனாலும் சார்ஜ். நான் இதில் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம எப்பயுமே இப்படியே இருக்கும், மாட்டணும்னா நம்ம இருக்கிற சார்ஜர் அப்படியே மாட்டி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி வேல்யூஸ் வருதுன்றதை பார்க்கலாம் லைவா. சரி, நான் இப்போ ஃபஸ்ட்டு பிக்சலில் ட்ரை பண்ணுறேன். ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ நியரிங் 22.5 ப்ரோ, நியரிங். இப்போ அங்கே 10 இருந்ததுன்னா இங்கே 22 மாறிடும். அது 9.3 இருக்கிறனால தான் இது 20 வாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பக்காவாக ஒர்க் ஆகுது, பிக்சலில் எந்த பிரச்சனையும் இல்லை. OnePlus ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்துருச்சு மேலே. ஸோ குவால்காமோட குவிக் சார்ஜ் ஆஸ்பெக்டில் ஒர்க் ஆகுது. நம்ம பரவாயில்ல, சேம் ஆஸ் பிக்சல் ப்ரோ. நியரிங் பார்க்க போனால் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பிக்சல் இதோட ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிடுச்சு. பிக்சலாக அது அப்படி இருந்தது. ஸோ OnePlusக்கும் பக்காவாக வேலை செய்யுதுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 22.5 அதான் உங்களோட பீக். நீங்கள் அதுக்காக 30-40 எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சில பவர் பேங்க்ஸ் வாங்கணும். இந்தாங்க ஜவுமி. ஓகே, இப்போ 15 அல்ட்ராவில் கனெக்ட் பண்ணுறோம். குவிக் சார்ஜ். ஓகே, இவன் அவங்க பவர் பேங்க்லேயே இவன் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஸ்லோவாக தான் ஏறுறான்ல. இல்லையா? இல்லை ஸ்பீட் ஆகும் ப்ரோ. 65% இருக்குது. ஸோ இப்போலேருந்து சார்ஜ் ஏறுது. நைஸ். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இவ்வளோ நேரமாக வீடியோ எடுத்தோம்ல, இவன் என்ன எந்த வேல்யூவில் ஏறான்ற வேல்யூ சொல்லுவோம். இதில் தான் வேல்யூ சொல்லுவோம். நிஜமாவே இது ஒரு மாதிரி 12 வாட்டில் தாங்க ஏறுது. எக்ஸாக்டாக 12 அந்த ரேஞ்சில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஏன்னா நான் ஆப்பிளுங்க, நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். ஸோ இப்போ ஆக மொத்தம் வந்து தெளிவாக தெரியுது, சேம் தான். அந்த சி அவுட்டும் இந்த சி அவுட்டும் ஐடென்டிக்கல். கரெக்ட், எல்லாமே ஒரே அவுட். இப்போ நம்ம ஏ பார்ப்போம். இந்த வயர் கிடைக்க மாட்டேங்குது இப்போ. டைப் ஏ டு சி அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கேபிள்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ இருக்கிற நிலமையில. ஆமாம், பெரும்பாலும் இந்த டைப் ஏ வந்து கொஞ்சம் சொதப்பலாகவே தாங்க இருக்குது. இதை ஆன் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வருது. ஆமாம், அது இங்கேன்னு இல்லை, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கல பாக்கெட்டு, அதுலேயே அதை நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏ டு சி வந்து எனக்கு தெரிஞ்சு யாரை திரும்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும், அவங்களோட நேட்டிவ் டிவைசஸ் மட்டும்தான். இப்போ நீங்கள் 15 அல்ட்ராவில் கனெக்ட் பண்ணுங்களேன். ஓகே, அப்பயும் இப்படி தான் கனெக்ட் ஆவேன், இப்படி தான் சார்ஜ் ஏறுவேன் அப்படின்னு சொன்னால்
இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பார்த்தீங்களா. இதுக்கு மட்டும்தான் பாருங்க 5 வோல்ட்டை தாண்டி 8.72க்கு போயிருக்கான். 1.6 ஆம்பு. ஸோ ஷாமி பவர் பேங்க்கில் ஷாமி ஃபோனோ ரெட்மி ஃபோனோ போக்கோ ஃபோனோ போட்டிங்கன்னா மட்டும்தான், அதாவது டைப் ஏலேருந்து அவுட் எடுக்கிறதா இருந்தால் ஷாமி ஃபோனில். எஸ். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடபிள்யூஎஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம சிலேருந்து அவுட் எடுத்தோம்னா 3 வாட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா 0.3 இல்லாட்டி 0.5 அதுக்கு தான் அவங்க வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் தான் அது ஏறும். ஸோ 3 வாட் அந்த லெவலில் தான் ஏறும். ஸோ பவர் பேங்க் ஆக மொத்தம் மாதம் தான். பவர் பேங்க்கில் பிரச்சனை இல்லை. என்ன கம்ஃபர்டபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து எல்லாருக்கும் பக்காவாக ஒர்க் ஆகுது. A to C தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சொதப்பல். இந்த கேபிள் கொடுத்துருக்க கேபிளை வச்சு நம்ம நீட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து A to C யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஷாமி ஃபோனோ ரெட்மி ஃபோனோ போக்கோ ஃபோனோ வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். இது C to C அப்படின்னா எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஓகே. ஸோ ஆகும்போது நீங்களும் யாராவது பாக்கெட் பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த A to C அவுட் வந்து டக்குன்னு அது ரெகக்னைஸ் பண்ணாமல் நாங்கள் பட்டன் அழுத்தினா தான் அது ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் என்ன ஏதுன்றது நீங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்கள் பவர் பேங்க்ல எப்படி இருந்தால் சொல்லுங்கள். சரியா? ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ஜாவேத். பார்க்கலாம். பாய்.